மலாய் சார்ந்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் முன்னாள் பிரதமர் மகாதீரின் முயற்சிக்கு போஜிவாங் தனது ஆதரவை அறிவித்துள்ளது. இது மற்ற இனக்குழுக்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்று கட்சித் தலைவர் முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்துள்ளார். மலாய் அல்லாத கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றவும் போஜிவாங் திறந்திருப்பதாகவும், இந்த நிலைப்பாடு மலாய் கொள்கை வரைவை மேம்படுத்துவதற்கு முரணாக இல்லை என்றும் முக்ரிஸ் தெரிவித்தார். ஏனென்றால் மலாய் கொள்கை வரைவு மற்ற சமூகங்களுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவித்ததில்லை என்றும், உண்மையில் நாட்டின் முன்னேற்றத்தில் பின்தங்கி இருக்கும் மலாய் சமூகத்தின் நல்வாழ்வை மேம்படுத்துவதும் இறுதியில் பிற இன பின்னணியைச் சேர்ந்த சக குடிமக்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். மலாய் பெரும்பான்மையினர் ஒன்றுபட்டால் மட்டுமே நாம் இன்னும் உள்ளடக்கிய தேசிய ஒற்றுமையை அடைய முடியும் என்று அவர் நேற்று ஐடியல் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற பெஜுவாங்கின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கூறினார். இந்த நிகழ்வில் கட்சியின் நிறுவனர் மகாதீர் மற்றும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் மற்றும் பெர்சாத்து துணைத் தலைவர் அமாட் ஃபைசால் அசூமு உள்ளிட்ட பெரிகாத்தான் நேஷனலின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். 1MDB விவகாரத்தில் நாட்டை விட்டு தப்பி ஓடிய தொழிலதிபர் லோக் டேக் ஜோ அல்லது ஜோ லோ ஷங்காயில் காணப்பட்டதாகவும், சீன அரசாங்கத்துடன் திரைக்கு பின்னால் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. புலனாய்வு பத்திரிகையாளர்களான பிராட்லி ஹோப் டாம்ரைட், ஜோலோ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது தனது அடையாளத்தை மறைக்க வைஸ் கான்ஸ்டன்டோஸ் அகிலஸ் என்ற கிரேக்க பெயர் கொண்ட போலி ஆஸ்திரேலிய கடப்புதலை பயன்படுத்தியதாக கூறுகின்றனர். அவர் கிரீன் ஹில்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு ஆடம்பரமான ஷாங்காய் பகுதியில் சொகுசு கார்களுடன் ஒரு பங்களாவில் வசித்து வந்தார். மேலும் ஷங்காய் நிதி மையத்தில் உள்ள தனது அலுவலகத்திற்கு 15 நிமிடங்கள் பயணம் செய்தார் என்று அவர்கள் நேற்று இரவு தங்கள் செய்தி மடலில் தெரிவித்துள்ளனர். பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பில் பாஸ் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தால் அது வலுவாக இருந்திருக்கும் என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு கூட்டத்தில் முக்கிய பாஸ் கட்சியின் தலைவர்கள் இல்லாதது குறித்து தங்கள் கட்சிக்கு எந்த தகவலும் இல்லை என்று அவர் கூறினார். கூட்டத்திற்கு பின்னால் என்ன நடந்தது என்று தமக்கு தெரியவில்லை என்றும், ஆனால் பாஸ் கட்சி இருந்திருந்தால் அது கூட்டத்தை வலுப்படுத்தியிருக்கும் என்றும் தாம் நினைப்பதாக அவர் கூறினார். பாஸ் கட்சிக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்குமே, ஆனால் அதன் தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் என்று அவர் கூறினார். நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய இன வெறியை தூண்டும் செயல்களுக்கு மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். மாறாக மலேசியாவின் பலமாக கருதப்படும் வேற்றுமையில் ஒற்றுமை எனும் அம்சத்தில் கவனம் செலுத்தி நாட்டை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இன உணர்வு மூலம் நாட்டின் முன்னேற்றத்தை அடைய முடியாது என்றும், நிலைத்தன்மையும் நல்லிணக்கமும் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியமான அடித்தளங்கள் என்பதையும் பிரதமர் விளக்கினார். எந்த ஓர் இனத்தையும், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களையும் உட்படுத்தி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் முயன்று வருவதாக அவர் கூறினார். மலேசிய மக்களுக்கு தாம் ஒரு நினைவூட்டலை வழங்க வேண்டும் என்றும், இது ஒரு பொறுப்பு. நீங்கள் தேர்வு செய்ய விரும்பினால், இந்த நாட்டை காப்பாற்ற விரும்பினால், நாம் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதுவே நமது பலம். உலகில் உள்ள எந்த தலைவரிடமும் கேளுங்கள், மற்ற நாட்டில் உள்ள மக்களிடம் கேளுங்கள். மலேசியாவில் என்ன அவ்வளவு சிறப்பு? மலாய் இஸ்லாம் பெரும்பான்மையாக இருந்தாலும் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், ஈபான், கடாசான் அனைவரையும் பாதுகாத்தால் நம் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார். பிரச்சனைகளை தீர்க்க அனைத்து தரப்பினரும் கலந்துரையாடல்கள் மூலம் விரிவான அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும் என்றும், பிரதமரை பதவி விலக வலியுறுத்துவது உட்பட உணர்வுகளை தூண்டக்கூடாது என்றும் அவர் விவரித்தார். நேற்று பினாங்கு பத்துக்காவான் அரங்கில் 2025ஆம் ஆண்டின் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு வாரத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். தரவு மைய கட்டுமான திட்டத்தில் ஊழல் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் MACC எனப்படும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு முக்கிய கட்டுமான நிறுவனத்தின் திட்ட நிர்வாகி ஆதாரங்களை அழிப்பதற்காக சுமார் 10 லட்சம் ரிங்கிட் ரொக்க பணத்தை எரிக்க முற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. MACC மேற்கொண்ட பரிசோதனையால் அதிர்ச்சி அடைந்த அந்த ஆடவர் அச்செயலை செய்ய முற்பட்டதாக அவ்வாணையம் தெரிவித்துள்ளது. பெட்டாலிங் ஜெயாவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள 100 ரிங்கிட் நோட்டுகள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
MACC அதிகாரிகளின் வருகையை அறிந்த அந்த ஆடவர் ரொக்க பணங்கள் அடங்கிய மூட்டைகளை எரித்து அப்புறப்படுத்த முயன்றதாக நம்பப்படுகிறது. வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட முழு சோதனைக்கு பிறகு தலையணை வைக்கும் பல பெட்டிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 75 லட்சம் ரிங்கிட் ரொக்க பணத்தையும் MACC கண்டறிந்தது. விலை உயர்ந்த கை கடிகாரங்கள், மோதிரங்கள் மற்றும் தங்க காசுகளும் இச்சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டன. ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜனை இந்தியாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் அஸ்வத் தாமன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பு தமிழ் மலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சமுதாய மேம்பாடு குறித்த பல்வேறு கருத்துகள் இச்சந்திப்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.